நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக தன் பயணத்தை தொடங்கி ஒளிப்பதிவில் தேசிய விருது பெற்று பிறகு அயன், கோ, மாற்றான், கேவி என பல பிரம்மாண்ட விறுவிறுப்பான படங்களை கொடுத்த மாபெரும் இயக்குனர் கேவி ஆனந்த். சினிமா தொழில்நுட்பத்தை மிக சரியாக பயன்படுத்தி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்ற இவர் 2021ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் திடீரென மாரடைப்பால் காலமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு புதிய பிரம்மாண்ட கதைக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்தார் என்பது பலரும் அறியாத ஒரு உருக்கமான கதை. சூர்யா நடித்த காப்பான் படத்தில் பெரிய வெற்றியை பெற்றார் கேவி ஆனந்த். தனது அடுத்த புதிய படத்திற்கான திரைக்கதை அமைக்கும் பணியில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ஒருவரை வைத்து சமூக பின்னணியில் அமைந்த ஒரு பிரம்மாண்டமான த்ரில்லர் கதையை இயக்க அவர் திட்டமிட்டிருந்தார். கொரோனா ஊரடங்கு காலம் என்பதால் வீட்டிலேயே முடங்கியிருந்த நேரத்திலும் தன் கவனத்தை சிதறவிடாமல் தினமும் காலை முதல் இரவு வரை தன் உதவி இயக்குநர்களுடன் வீடியோ கால் மூலமாகவும் நேரிலும் இடைவிடாது கதை விவாதங்களில் ஈடுபட்டு வந்தார். அந்த புதிய படத்தின் திரைக்கதை ஏறத்தாழ 90% நிறைவடைந்து விட்டது. கிளைமேக்ஸ் காட்சியை எப்படி பிரம்மாண்டமாகவும் ரசிகர்களை உறைய வைக்கும் வகையிலும் அமைக்க வேண்டும் என்பதில் அவர் இரவு பகலாக சிந்தித்து கொண்டிருந்தார். சம்பவம் நடந்த அந்த சோகமான நாளன்று நள்ளிரவில் கேவி ஆனந்திற்கு திடீரென்று கடுமையான மூச்சுத்திணறலும் நெஞ்சுவலியும் ஏற்பட்டது. உடனடியாக அவருடைய குடும்பத்தினரும் உதவி இயக்குநர்களும் அவரை காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மரண வலி உடலை வதைத்த அந்த நடுநிசியிலும் காரின் பின்னாசனத்தில் அமர்ந்திருந்த கேவி ஆனந்த் தன் அருகில் இருந்த உதவி இயக்குனரின் கையை பிடித்து கொண்டு, தம்பி, அந்த கிளைமேக்ஸ் சேசிங் சீன்ல ஹீரோவோட என்ட்ரி இப்படி இருந்தா நல்லா இருக்குண்டா என்று தன் புதிய படத்தின் கதையை பற்றியே பேசிக்கொண்டு சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு சென்றடைந்த சில மணி நேரங்களிலேயே தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கேவி ஆனந்தின் உயிர் சிகிச்சை பலனின்றி பிரிந்தது. தான் இயக்கவிருந்த அந்த பிரம்மாண்டமான கடைசி படத்தின் கதையை முழுமையாக எழுதி முடித்து அதற்கான லொகேஷன் ஸ்கவுட்டிங் வரை திட்டமிட்டுவிட்டு அதை திரையில் பார்க்கும் முன்பே மறைந்து போன கேவி ஆனந்தின் இந்த மறைவு தமிழ் சினிமாவின் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.